ஐபிஎல்னா முதலாவது சாம்பியன் யாருன்னு முடிவு செஞ்ச மேட்ச் தான் அந்த மேட்ச். 2008 ஐபிஎல் ஃபைனல். டோனிண்ட சிஎஸ்கேயும் ஷேன் வார்னோட ராஜஸ்தான் ராயல்ஸும் சந்திக்கிறாங்க. டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் முதலாவது போலிங் எடுக்கிறாங்க. சிஎஸ்கே தரப்புல சுரேஷ் ரெய்னா 30 பால்ல 43 அடிக்க, பார்த்திப் பட்டேல் 38. லாஸ்டா வந்து ஒரு பினிஷிங்க கொடுத்திருந்த டோனி அந்த மேட்ச்ல 29 ரன். இப்போ இந்த முதலாவது ஐபிஎல் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்க சிஎஸ்கே எடுத்த ரன் 20 ஓவருக்கு 163, 5 விக்கெட்ஸுக்கு. ஆர்ஆர் போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூசப் பத்தான் 22 ரன் மட்டும் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்து சிஎஸ்கே வேகத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் முதலாவது கப்ப தூக்குறதுக்கு 164 ரன் மட்டும் தான் தேவை. ஒரு கட்டத்தில் 42க்கு 3 உண்மையிலே நல்லா போட்டாங்க சிஎஸ்கே போலர்ஸ். ஆனா அதுக்கு பிறகு ஷேன் வாட்சன் 28 ரன் அடிக்க, அதுக்கு பிறகு ஜூசப் பத்தான் போலிங்ல மட்டுமில்ல பேட்டிங்ல நான் செய்வேண்டாண்டு 39 பால்ல 56 ரன் வந்து அடிச்சிருந்தார். இப்படி ரெண்டு பேரும் அடிச்ச அடியிலேயே ஃபைனல் மேட்ச் வந்து ஆர்ஆர் பக்கம் திரும்பிடுது. ஆனா அப்படிதான் எல்லா ஃபேன்ஸும் வந்து நினைச்சவங்க. இப்ப அப்படி சிஎஸ்கே எல்லா மேட்சையும் கடைசி ஓவர் மட்டும் கொண்டு போறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபைனல் மேட்சும் வந்து கடைசி ஓவர் மட்டும் போனது. கடைசி ஓவர்ல தேவை 8 ரன். இந்த மேட்சை பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர மாதிரி மூச்சை பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஷேன் வார்னும் சொஹைலும் சேர்ந்து கடைசி பால்ல அந்த வின்னிங் ரன்னையும் எடுக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் முதலாவது சாம்பியன் ஆகுறாங்க. 164 ரன் அடிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் 7 விக்கெட்டுக்கு. முதலாவது ஐபிஎல் டைட்டில் அடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே கலக்கின ஜூசப் பதானுக்கு தான் அந்த மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கிடைச்சது. இந்த ஃபைனல் மேட்ச் உண்மையான ஹீரோ ஜூசப் பதானா இல்லாட்டி ஆர்ஆர் கேப்டன் ஷேன் வார்னா? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தொடர்ச்சியா பாக்குறதுக்கு cricket.page வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.